உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைப்பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் தலைவர் அன்னவருக்கே சரண் நான்களே. அன்பர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையிலே மாதங்களிலே நான் மார்கழி என்று சொல்கிறார். எத்தனையோ மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்களில் 11 மாதங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை இந்த மார்கழி மாதத்துக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு காலை பொழுது. உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று 2 வகையாக பிரிக்கிறார்கள். உத்தராயண காலம் என்பது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதங்களை உத்தராயண காலம் என்று சொல்கிறார்கள். நமக்கு 6 மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. தட்சிணாயன காலம் என்பது ஆடி முதல் மார்கழி வரை, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாதங்களை அவர்கள் தட்சிணாயன காலம் என்று சொல்கிறார்கள். அதாவது தேவர்களுக்கு அது ஒரு இரவு பொழுது. உத்தராயண காலம் என்பது 6 மாதங்கள். பூமியிலே வாழக்கூடிய நமக்கு 6 மாதங்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. தட்சிணாயன காலம் என்பது 6 மாதங்கள் தேவர்களுக்கு ஒரு இரவு பொழுது. இப்போ மார்கழி மாதத்திற்கு நாம் வருவோம். மார்கழிக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்றால், மார்கழி மாதம் 30 நாட்கள். பூமியிலே வாழக்கூடிய நமக்கு இந்த 30 நாட்கள் என்பது தேவர்களுக்கு ஒரு காலை பொழுது. எனவே நாம் எப்படி காலையில் எழுந்து நம்முடைய அன்றாட பணிகளை செய்துவிட்டு நாம் எப்படி நம்முடைய வேலைகளுக்கு நாம் செல்கிறோமோ, அதை போல தேவர்கள் இந்த காலை பொழுதிலே எழுந்து தங்களுடைய கடமைகளை செய்வதற்காக புறப்படுவார்கள். அந்த விடியற்காலை நேரத்திலே நாம் இறைவனை துதித்து ஆராதனை செய்து அவனை பாடி நாம் வரங்களை கேட்டால் அது தேவர்களுக்குடைய காதுகளிலும் இறைவனுடைய காதுக்கும் சென்று நாம் கேட்ட வரங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் மார்கழி மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்போ நமக்கு 30 நாட்கள் என்பது, ஒரு மாதம் என்பது தேவர்களுக்கு அது ஒரு பகல், அதாவது ஒரு காலை பொழுதாக கருதப்படுகிறது. சரி, இப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஏன் நோன்பு நோற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயர்பாடியில் இருந்த இடைச்சிமார்கள் எல்லாம் கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஏனென்றால் வந்திருப்பது பரம்பொருள் அல்லவா. அந்த பரம்பொருளை அடைய வேண்டும் என்பதற்காக, அவனுடைய ராச லீலைகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆயர்குலத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் யமுனை நதிக்கு காலையிலே சென்று காத்தியாயினி என்ற தெய்வத்திற்கு விரதம் இருந்து பாவை நோன்பு, யமுனையினுடைய நதியிலே இருந்த மண்ணை எடுத்து ஒரு பாவை, ஒரு பொம்மையாக செய்து அதை விரதம் இருந்து கண்ணனையே தன் கணவனாக அடைய வேண்டும் என்று ஆயர்குல பெண்கள் எல்லாம் செய்த அந்த நோன்பு, அந்த நோன்பைத்தான் நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த ஆண்டாள், பூமாதேவியினுடைய அம்சமாக பிறந்தவள் ஆண்டாள், அவள் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாக கற்பனை செய்து கொள்கிறார். ஏனென்றால் பெரியாழ்வார் நந்தவனம் அமைத்து இறைவனுக்கு புஷ்ப கைங்கரையும் செய்து கொண்டிருந்தார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. அவர் ஒரு நாள் துளசி செடியின் கீழே போய் அந்த துளசி செடியெல்லாம் நன்றாக நீர் ஊற்றி அவைகளை களை பறித்து அவைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்கின்ற போது ஒரு துளசி செடியின் கீழிருந்து ஒரு பெண் குழந்தையை கண்டெடுக்கிறார். அவள்தான் இந்த ஆண்டாள். அவளுக்கு சூடி கொடுத்த சுடர்குடி, கோதை நாச்சியார் என்ற திருநாமங்கள் உண்டு. இப்போ பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்க்கின்ற போதே அவனுக்கு கண்ணனுடைய லீலைகளையும் துவாபர யுகத்திலே கண்ணன் அவதரித்ததனுடைய நோக்கங்களையும் அவன் ஆயர்பாடியிலே செய்த லீலைகளையும் இடைச்சிமார்கள் அவன் மீது கொண்டிருந்த பேரன்புகளை எல்லாம் பெரியாழ்வார் சொல்லி சொல்லி வளர்ப்பதினாலே ஆண்டாள் தன்னை ஒரு இடைக்குல பெண்ணாக கற்பனை செய்து கொள்கிறாள். அப்படி அவர் கற்பனை செய்து கொண்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக அவர் கற்பனை செய்து கொள்கிறார். எனவே அந்த துவாபர யுகத்திலே ஆயர்பாடியில் இருந்த பெண்கள் எல்லாம் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்று அவர்கள் காத்தியாயினி தெய்வத்திற்கு நோன்பிருந்தார்கள் அல்லவா. அதை போல ஆண்டாளும் கண்ணனையே காதலனாக கணவனாக அடைய வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் அந்த ஆயர்பாடியில் இருந்த பெண்கள் நோற்ற அந்த நோன்பை இவளும் கை கொள்கிறாள். அதுதான் இந்த மார்கழி மாதத்தினுடைய நோம்பினுடைய சிறப்பு அம்சம். இந்த ஆண்டாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலே இவள் அவதரித்தாள்.
அழகிய மணவாள மாமுனிவர் சொல்கிறார், இன்றோ திருவாடி பூரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்திலே கண்ணனை காதலனாக கணவனாக அடைய வேண்டும் என்பதற்காக நோட்ட நோன்புதான் இந்த மார்கழி நோன்பு, பாவை நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த நோன்பு. இப்போ தன்னை ஒரு இடைக்குள்ள பெண்ணாக அவள் கற்பனை செய்து கொள்கிறாள். தான் வாழக்கூடிய அந்த பகுதியை ஆயர்பாடியாக கற்பனை செய்து கொள்கிறாள். அவள் இப்பொழுது தோழிமார்களை எல்லாம் அழைக்கிறாள். நாம் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் பனி பொழிகின்ற இந்த நேரத்தில், விடியற்காலை நேரத்தில் எழுந்து இறைவனை சென்று நாம் பாடி பறை கொள்வோம். அன்பர்களே, மார்கழி மாதம் 7வது நாள், 7வது பாசுரம். கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆணை சாத்தன் தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசு பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்தி வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயக பெண்பில்லாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரைவேலூர் எம்பாவாய். 6வது பாசுரத்திலே ஆண்டாள் கண்ணன் எம்பெருமானை வழிபடுவதற்காக நாம் பாவை நோன்பு நோற்பதற்காக செல்கிறோம். அப்போ தூங்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணை அவள் எழுப்புவதாக அந்த பாடல் அமைந்தது. இப்போ 7வது பாடல், இங்கேயும் அவள் தன்னுடைய தோழிமார்களை எழுப்புகிறாள். கீச்சு கீச்சு என்று ஆணை சாத்தன் தான் கலந்து. கிச்சாங்குருவி என்று கிராமத்தில் சொல்லுவாங்க, அதுக்கு தான் ஆணை சாத்தன் என்று பெயர். அந்த கிச்சாங்குருவி கீச்சு கீச்சு என்று விடியற்காலை நேரத்திலே ஒலி எழுப்புகிறது. மார்கழி மாதம் விடியற்காலை நேரம். இதை உணர்த்துவதற்காக கிச்சாங்குருவி ஆணை சாத்தன் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஒலி எழுப்புகிறது. பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. அது மட்டும் இல்லை, இந்த கிச்சாங்குருவி மட்டும் இல்லை, இன்னும் பல பறவைகள் அவைகள் தங்களோடு பேசுகின்ற கீச்சு கீச்சு என்று ஒலி எழுப்புகின்றனவே, அதெல்லாம் உன் காதில் இன்னும் கேட்கலையா? நாங்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று ரொம்ப நேரமாக புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்குமே, உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் உன் காதில் கேட்கவே இல்லையா? கேட்டிலையோ பேய் பெண்ணே, பேய் போல தூங்கிட்டு இருக்கியே பேய் பெண்ணே, காசு பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்தி. சரி, ஆணைச்சாத்தன் என்று சொல்லக்கூடிய கிச்சாங்குருவி கத்துது, அதுதான் உன் காதில் கேட்கல. அதுக்கப்புறம் பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புகிறது, அதுவும் உன் காதில் கேட்கல. சரி, ஆட்சிமார்கள் இருக்காங்க இல்லையா, இடையர் சேரியில் இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் காசு பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்தி. ஆட்சிமார்கள் ஆமைத்தாலி அச்சித்தாலி என்று 2 வகை தாலிகளை அணிந்திருக்கிறார்கள். அந்த தாலியில் காசு மாலையை அணிந்திருக்கிறார்கள். அப்படி காசு மாலையை அணிந்திருக்கக்கூடியவர்கள் விடியற்காலை நேரத்தில் ஒரு பெரிய பானையில் தயிரை ஊற்றி அதை மத்த போட்டு கையில் வந்து தங்க வளையல்கள்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா முதல் பாடலையே ஆண்டார் சொல்லிட்டா, சீர்மிகும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள், சிறப்புமிக்க செல்வம் செழிப்பு மிக்க ஆயர்பாடியிலே வளரக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டா. எனவே இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் இடைச்சிமார்களுடைய கைகளில் தங்க வளையல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க கழுத்தில் தாலி அணிந்திருக்கிறார்கள். அந்த தாலியிலே காசு மாலையை அணிந்திருக்கிறார்கள். இப்போ பெரிய மண்பானையில் தயிர் குடத்தை வச்சு அவங்க மத்த போட்டு அப்படி கடைகிறாங்க விடியற்காலை நேரம். அப்படி கடைகின்ற போது அந்த ஆமைத்தாலையும் அச்சுத்தாலி காசு மாலை கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒலி எழுப்புதான். அதோடு சேர்ந்து இந்த தயிரை கடையக்கூடிய ஒலியும் கேட்கிறது. இது கூட உன் காதில் கேட்கலையா என்று ஆண்டாள் தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்து கேட்கிறார். காசு பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்தி வாச நறுங்குழல். பாச நறுங்குழல் ஆட்சிமார்கள் எல்லாம் தன்னுடைய காலையில் எழுந்து குளிச்சுட்டு கண்ணன் எம்பெருமானை வழிபட்டு அவர்களுடைய கூந்தலிலே நறுமணமிக்க எண்ணெயை தேய்த்தி இருக்கிறார்கள். அதோடு தன்னுடைய கூந்தலிலே மலர்களை சூடி இருக்கிறார்கள். எனவே வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவும் கேட்டிலையோ. அவங்க
அந்த தயிரை கடைகிறாங்க மத்த வச்சு. அப்போது காசு மாலை, ஆமைத்தாலி, அச்சுத்தாலி, கை வளையல் எல்லாம் சேர்ந்து ஒரு கலகலகலகலகலன்று ஒரு ஓசை எழுப்புது. அதோடு சேர்த்து இந்த தயிரை கடைகிறாங்க பாருங்க, அந்த ஓசையும் கேட்கிறது. இதெல்லாம் உன் காதில் கேட்கலையா? இன்னும் தூங்கிட்டு இருக்கிறே. ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய். பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளே, அந்த நாராயண மூர்த்தியாகிய கேசவனை நாங்களெல்லாம் பொழுது பாடிக்கிட்டு இருக்கோம். உன் வீட்டு வாசலில் வந்து நீ மட்டும் கேட்டு கிடத்தியோ. அப்படியே அந்த பாடல்லாம் கேட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கியே. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அழகிய பொலிவு பெற்ற திருமேனியுடைய தலைவியே, நீ ஏன் இன்னும் எழுந்திருக்க மாட்டேன்ற? உங்கள் வீட்டு வாசலில் வந்து நாங்கள் உன்னை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சிமார்கள் எல்லாம் ஆட்சியர் சரியில் தயிரை கடைகிறாங்க. அந்த தயிர் கடைகின்ற ஓசை, அவர்கள் ஆமைத்தாளையும் அச்சுத்தாளையும் காசு மாலையும் சேர்ந்து அந்த ஒளி எழுப்புகிறது. அந்த ஓசையெல்லாம் உன் காதில் கேட்கலையா? கீச்சு கீச்சு என்று சொல்லக்கூடிய ஆணைச்சாத்தல் ஒளி எழுப்புகிறது. இன்னும் பல பறவைகள் எல்லாம் ஒளி எழுப்புகின்றன. அதெல்லாம் உன் காதில் கேட்கலையா? இன்னும் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று பேய் பெண்ணே என்று ஆண்டாள் தூங்குகிற பெண்ணை பார்த்து கூறுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆணைச்சாத்தன் தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே. காசு பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்தி வாச நெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயண மூர்த்தி. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று 7வது பாசுரம் முடிந்தது.